ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரந்தூரில் அமைக்கப்படும் புதிய விமான நிலையம், அதை எதிர்த்து போராடும் மக்கள். அம்மக்களுக்கு ஆதரவாக நம்ம தளபதி விஜய் அவர்களே போயிட்டு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம விவரமாக பேச போகிறோம். இந்த பரந்தூர் விமான நிலையம் அமையவிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் நிலங்களை கொண்ட அந்த நிலத்தை சார்ந்த அந்த நிலத்தை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள மக்கள் கிட்டத்தட்ட 1000 நாட்களாக இந்த கவர்மெண்ட், அதாவது இந்த பரந்தூர் விமான நிலையம் அந்த இடத்துல வரக்கூடாதுன்றதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இப்போது அந்த பரந்தூர் விமான நிலையம் எதுக்காக அங்கே அமைக்க போகிறாங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் விமான நிலையம் அவ்வளோ வசதிகள் இல்லை இடம் சின்னதாக இருக்குது, குறுகலாக இருக்குது. அதனை விரிவுபடுத்தணுன்ற நோக்கத்துக்காக தான் அந்த பரந்தூர் விமான நிலையத்தை இப்போ கவர்மெண்ட் கட்ட போகிறாங்க. பரந்தூரை சுற்றியுள்ள மக்கள், அதனை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள மக்கள், அங்கு படிக்கக்கூடிய சிறுவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே இப்போ அந்த விமான நிலையம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 1000 நாளாக இந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக எந்த அரசியல் கட்சியும் சப்போர்ட்டுக்கு போகல, யாருமே அவங்கள பற்றி பேசவும் இல்லை. பட் ஆனால் தளபதி விஜய் அவர்கள் மட்டுமே இதை பற்றி பேசணும்னு முடிவு பண்ணி ப்ராப்பராக கவர்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. இப்போது தளபதி விஜய் அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த அரசியல் ஆதாயங்களுக்காகவோ வேறு எதுக்கோ அவர் போயிட்டு அங்கே நின்று பேசினார்னே வச்சுக்கோ. 1000 நாளாக அந்த மக்கள் அந்த பரந்தூரை சுற்றி உள்ள மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அதுக்காக யாருமே சப்போர்ட் பண்ணி யாருமே பேசலை. பட் ஆனால் தளபதி விஜய் மட்டுமே அதுக்காக முன்னெடுத்து ஒரு காலை வச்சுருக்காரு. அங்கே போய் பேசணும், அந்த மக்களுக்காக நிற்கணுன்றதுக்காக இவர் பர்மிஷன் கவர்மெண்ட் கிட்ட கேட்கும்போது அவ்வளோ ஈஸியாக பர்மிஷன் கொடுக்கல. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு ஆதரவாக பேசும்போதோ இல்லை ஸ்பீச் கொடுக்கும்போதோ உங்களை சுற்றி உள்ள மக்கள் யாராக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பரந்தூர் மக்களாக மட்டும்தான் இருக்கணும், மற்றபடி வேறு யாருமே இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் அந்த விமான நிலையம் அமைக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளி, அதாவது அந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நீங்கள் இதை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு தான் இவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. தளபதி விஜய் அவர்கள் அந்த மக்களுக்காக ஒரு சில விஷயங்களை அங்கே போயிட்டு பேசியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரிட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைஞ்சால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்புன்னு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட் அந்த ப்ராஜெக்டை அவாய்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த இஷ்யூவையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1000கணக்கான நிலங்களும் அதனை சார்ந்து வாழக்கூடிய மக்களும் நலம் பெறுவார்கள் அப்படின்ற நோக்கத்துக்காக அவர் அந்த இடத்துல பேசியிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா, எந்த சுச்சுவேஷனில் இந்த போராட்டத்துக்காக போராடக்கூடிய மக்கள் பக்கம்தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட் பல நல்ல திட்டங்களை கொண்டு வராங்க, மக்களுக்கு ஆப்டான சில விஷயங்களை செய்கிறாங்க, எல்லாம் ஓகே தான். பட் அவங்க கொண்டு வர விஷயங்கள் மக்களுக்கு இடையூறாக இல்லாமல் அவங்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் செஞ்சால் அதுவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதுபோல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.